Hello everyone, welcome back to my channel. This is Math ID Turn with me Vasuki. Now we are moving to exercise 4B equation in first one. So இப்போ பாருங்க இங்க வந்து equation கொடுத்துட்டாங்க like x வந்து greater than 5 and x less than 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சிம்பிள் வந்து கிரேட்டராக இருக்குது, இங்கே வந்து ஒரு சிம்பிள் வந்து லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனுக்கு மாற்றிப்போம். எக்ஸ் வந்து சென்டராக வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது மீனிங் மாறாமல் எப்படி நான் ஆல்ட்ரேட் பண்ணி எழுத முடியும்னு பாருங்கள். 5 இந்த சைடு எழுதணும். 5 பக்கம் எந்த மாதிரி ஃபேஸ் ஆகிருக்கு, ஸ்மாலர் சைடு. எக்ஸ் பக்கம் பிகர் சைடு. ஸோ அதே மாதிரி எழுதணும். இப்போ பாருங்கள், அதே மீனிங் சேஞ்ச் ஆகாமல் சிம்பிள் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். பட் மீனிங் வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ 5 லெஸ் தேன் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தேன் 5ன்றதும் சேம் தான், 5 லெஸ் தேன் எக்ஸ்ன்றதும் சேம் தான். ஸோ இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ இப்போ நான் கம்பைன் பண்ணி லெஸ் தேன்ன்றதுனால பிட்வீன்னு சொல்லலாமா? ஸோ 5 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 10. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் நான் எப்படி அழகாக கம்பைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸை வந்து சென்டரில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இந்த நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலர் நம்பர் இருக்கணும், பின்னாடி வந்து பிகர் நம்பர் இருக்கணும், நடுவில் வந்து லெஸ் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பிட்வீனுன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 0 1 2 3. இது பாசிட்டிவ் நம்பர்ன்றதுனால ஒரு சைடு மட்டும் எழுதுகிறேன். 11 like this. So between 5 and 10, 5க்கும் எனக்கு ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஹேலோ சர்க்கிள் தான். 5க்கும் 10க்கும் எனக்கு வந்து இது 10க்கும் வந்து எனக்கு ஈக்குவல் டு இல்லை. ஸோ 10க்கும் ஹேலோ சர்க்கிள் தான். இன் பிட்வீனில் இது ரியல் நம்பருன்றதுனால ஆர் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன் பிட்வீனில் நான் ஷேட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் சம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பியில் தான் இருக்குது. ரெண்டுமே ஷேட் பண்ணுற மாதிரி எனக்கு எங்கே இருக்குன்னா பி ஆப்ஷன் தான் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒன்று வந்து கிரேட்டர், இன்னொன்று வந்து லெஸ்ஸருன்னா எல்லாத்தையும் லெஸ்ஸருக்கு சேஞ்ச் பண்ண பாருங்கள். லெஸ்ஸருக்கு சேஞ்ச் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதுங்க. கம்பைன் பண்ணி எழுதிட்டு ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேவா? கேட்ச் மீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.